सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। स एव माया परिमोहितात्मा शरीरमास्ताय करोति नित्यं। शरीरमास्ताय करोति सर्वं। स्त्रियन्नपानादिविचित्रभोगैः स एव जाग्रत् परितृप्तिमेति। ரொம்ப முக்கியமான கட்டம் வேதாந்தத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இந்த ஹோல் கைவல்ய உபனிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, வேதாந்தத்தில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் வந்து கொடுக்குறது அழகாக. கொஞ்சம் பின்னாடி போக சொல்லுவாங்க, நான் திட்ட வேண்டாம். சஞ்சய் தான் ஹீரோ. எல்லா வேதாந்தத்தில் நம்ம என்ன ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஐ அப்படின்ற நோஷனில் இருக்கிற அந்த பஞ்சகோஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவஸ்தாத்ரயத்தில் இருக்கிற ஐயே, அதுக்கப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், சரீரத்ரயம், இது எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு பீயிங்லேருந்து அந்த ஐயை தனியாக சாட்சி சைத்தன்யம்னு புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி வேதாந்தத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு ஒன் பிகேம் மெனி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வேதாந்தத்தினுடைய முடிவு என்னென்னா, ஒன்று பலதாக ஆகவில்லை, ஒன்று பலதாக தோற்றுவிக்கிறது. இதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் நன்னா ஏற்றிக்கணும். ஒரே ஒரு விஷயம், இந்த சாஸ்திரம் எனக்கு சீக்கிரமாக ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஹவு கேன் ஐ பி பிரம்மன் அப்படின்னு கேட்குறத விட, ஐ எம் பிரம்மன், ஹவு இஸ் தட் ஐ எம் கிவன் டு திஸ் ஜீவா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஆங்கிளில் நம்ம சாஸ்திர விசாரம் பண்ணோன்னா இட் பி மச் ஈஸியர் அண்ட் சிம்பிளர். ஏன் அப்படின்னா, ரெண்டாவது முறையில் அது ஏன் ஈஸியர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டாவது முறை வந்து அதில் இருக்கிற அந்த ஸ்ரத்தாவுடைய அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் சொல்கிறது ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஸ்ரத்தனா என்ன அப்படின்னா, தட் தி உபனிஷத் வேர்ட்ஸ், உபனிஷத் நாலேஜ் ஸ்போக்கன் த்ரூ த குரு cannot be untrue. cannot be untrue. பட் அது உண்மைதான் அப்படிங்கிறத விட, அது உண்மைதானா அப்படிங்கிறத வந்து எப்போவுமே செக் பண்ணலாம், நம்ம விசாரம் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இது பண்ணலாம். எதுக்கு? அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேள்வி கேட்கணும். அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பேர் ஸ்ரத்த கிடையாது. எது ஸ்ரத்த? That is knowledge. It is told. I have not still seen it.
சிம்பிள். ஜியாகிரஃபி டீச்சர் வந்து திஸ் இஸ் ஆஸ்திரேலியா, திஸ் இஸ் ஏஷியா, திஸ் இஸ் இந்தியா, திஸ் இஸ் யூரோப் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு கீழே அந்த பக்கம் இருக்குது அப்படிமோ. யாரை வேணால் கேளுங்களேன், ஆஸ்திரேலியா எங்கே வரும் அப்படின்னா ரைட் சைடில் பாட்டமில் வரும் மேப்பில். அப்போது நான் பார்க்கலன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒன்று வந்து வெளில ஸ்பேஸ் ஷட்டிலில் வச்சு கூட்டின்னு போய் அங்கே பார் அப்படி காமிச்சா பிரத்யக்ஷத்தில் நீ பார்க்க முடியாது. பூமி சுற்றுறதை யார் பார்த்துருக்கல? இது மட்டும் சுற்றுற பூமியில் இருந்துட்டே பூமி சுற்றுறத ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஆனால் பூமி சுற்றுறது, சூரியன் அதே இடத்துல இருக்குன்னு மேம் சொல்லும்போது, மேம் இல்லை மிஸ் சொல்லுவாள். மிஸ்ஸு சொன்ன உடனே மிஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது, ஆச்சாரியான்னு சொல்லணும். அது என்ன வி ஆர் மிஸ்ஸிங் எ லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாம் ஃபிசிக்ஸ் மிஸ்ஸு, கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு, ஹிஸ்ட்ரி மிஸ்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் மிஸ்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கூலில் மிஸ்ஸு, டியூஷன்லேயும் மிஸ்ஸு, எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அப்போது எர்த்து பூமி சுற்றுறது அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் டோல்ட் டு அஸ் அண்ட் வி டேக் இட். ஓகே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாரு சூரியன் இப்படி போகிறதுங்கிறது வந்து சூரியன் போல் பூமி இப்படி சுற்றுறதுனாலன்னு ஒரு அனாலஜி ப்ரெசென்ட் பண்ணி ஒரு மாடல் நமக்கு காமிச்சோன்னா நமக்கு இட் பிகம்ஸ் அவர் நாலேஜ். கரெக்ட்? அப்போது இந்த பூமி சுற்றுறது அப்படிங்கிறது வந்து பிரத்யக்ஷமாக சப்த பிரமாணமாக டிபேட்டபிள், அது அப்புறம் வச்சுப்போம். அப்போது அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு வரும்போது என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்போது பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நம்ம சாஸ்திரத்துக்கு கொடுக்கணும். திருப்பி கேட்கலாம், ஏன் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டேன்னா, நீ வந்து எதை நானுன்னு கிளைம் பண்ணுறியோ அதை கன்சிஸ்டண்ட்டாக உன்னால் கிளைம் பண்ண முடியறதா? ஏதாவது ஒரு நான் ஃபாதர், ஓகே, டேக் இட் ஃபார் எக்ஸாம்பிள். அதை கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் கிளைம் பண்ண முடியறதா? முடியல. இட் கீப்ஸ் சேஞ்சிங். அப்போது தட் விச் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங், மாறிண்டே இருக்கக்கூடிய நான் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் என்ற சொல்லினுடைய பொருள் நான் வைத்திருப்பது தவறாக இருக்கக்கூடும். பொருளே தவறாக இருக்காது, அந்த நானுன்னு பொருள் வச்சிருக்கிறதில் ஏதோ ஒரு தவறு இருக்கக்கூடும். இதுதான் ரைட் எக்ஸ்பிரஷன். நான் ஐ எம் ஃபாதர் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ராங். ஏன்? ஐ ஆம் கரெக்டு. அந்த ஐ ஆமை வந்து ஃபாதர் மட்டும்தான் லிமிட் பண்ணுறது தான் தப்பு. ஸோ சொல்கிறதுல தப்பு இருக்கே வச்சு சொல்கிறதே தப்பு இல்லை. அதே மாதிரி சாஸ்திரத்தில் இன்னொரு முக்கியமான இடத்துல வந்து ஸ்ரத்தா பிளேயிங் எ வெரி வெரி பிவட்டல் ரோல். எந்த இடத்துல அப்படின்னா, தட் ஏகம் அத்விதீயம் பிரம்ம, ஏக்கமாக இருக்கிற விஷயம் எப்படி மல்டி ஃபோல்டாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து த ஈஸி வே, சிம்பிள் வே என்ன அப்படின்னா, பிரம்மன் ஆத்மா ஏக வஸ்துன்னு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஸ்டின் ஹவு மச் எவர் யூ வாண்ட், எப்படி 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 அப்படின்னு கேட்டுட்டே வா. அனாலஜி ஒன்று இருக்கும். அனாலஜினா அப்படியே எக்ஸாம்பிள் நமக்கு நன்னா புரியும் இல்லையா? எக்ஸாம்பிள் நன்னா புரியும். ஆனால் ஐன்னு வரைச்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன் அப்படின்னா ஐக்கு வந்து நான் ஒரு மீனிங் வச்சுருக்கேன், அதை ஏற்கனவே கரெக்ட் பண்ண சொல்கிறது. அது கரெக்டட் ஐயோடு அந்த சைத்தன்யத்தை வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லாம் ஒன்றா சேரும்போது அந்த அத்விதீயம் புரியிற மாதிரி இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இதுக்கு டைம் ஆகும். ஒன்றுத்துக்கும் தனியாக அழகாக படித்து வர வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லப்படும். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான கட்டம் எது அப்படின்னாக்க, ஏக ஆத்மா அநேகத்துவ தரிசனம். ஏக ஆத்மா ஒரு ஆத்மாவாக இருக்கிறது வந்து பலதாக தோன்றுகின்ற விஷயம். அப்போ பலது இருக்கிறதா, ஒன்று தான் இருக்கிறது ஆனால் பலதாக தோன்றுகிறதுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது அப்படித்தான்
அப்படின்னு சொல்கிறது. எப்படித்தான் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கப்படுறது. எப்படி வாட்டர் அண்ட் வேவ் மாதிரி. ஓகே, இட் இஸ் ஒன் சிங்கிள் பாடி ஓஷன். அதில் மெயின் ஓஷனும் சரி வேவுன்னு சரி பிரிக்கிறது இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லைனா இதெல்லாம் ஒன்லி நோஷனலா? ஒன்லி நோஷனல், வெறும் நோஷன் தான். அந்த சமுத்திரத்தினுடைய முன்பகுதி இப்படி இப்படி போயிட்டு வரதை வந்து நாமளே வந்து அதை சமுத்திரத்துலேருந்து பிரித்து அதை வேவுன்னு ஒரு பெயர் கொடுத்து அதனுடைய நாம ரூப ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் தனியாக டிஃபைன் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டாக சமுத்திரத்தினுடைய ஆட்ரிபியூட்டை காஸ்ட் பண்ணி இதை ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட்டுன்னு பண்ணின்னு இருக்கிறது வந்து ஒன்லி ஃப்ரம் தி நேம் அண்ட் ஃபார்ம் பர்ஸ்பெக்டிவ். அப்போது ஏக ஆத்மா பலதாக தோன்றுகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது, நிகிருஷ்டமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது, உத்கிருஷ்டமாக மேனிஃபெஸ்ட் ஆகி ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா த மேனிஃபெஸ்டேஷன் த்ரூ அன் உபாதி. இந்த உபாதின்ற வார்த்தையும் தயவு செய்து டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். உபாதி இஸ் உபாதி, அவ்வளோதான். உபாதினா உபாதி. என்ன இதுக்கு எதுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீர்கள்? உபாதினா உபாதி, அது அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னா. உபாதி அப்படின்னா த மீடியம், மீடியம் இன் விச் இட் மேனிஃபெஸ்ட். இப்போது என்ன ஆகிறது அப்படின்னா, இப்போது ஒரு ஒரு ஸ்பட்டிக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இப்போது அதெல்லாம் கொண்டு வரல. ஒரு ஸ்பட்டிக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பட்டிக்கம் எப்படி இருக்கும்? ஸ்பட்டிக்கத்துக்கு இங்கிலீஷ்லன்னா கிறிஸ்டல், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இல்லையா? அன்கட் ஸ்பட்டிக்கம் எதுக்கு சொன்னேன்னா அன்கட்டாக இருக்கும், இதுவாக இருக்கும். அந்த ஸ்பட்டிக்கம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது பின்னாடி இந்த புஷ்பத்தை நான் எடுத்துன்னு வந்தேன்னா, மஞ்சள் கலர் புஷ்பத்தை எடுத்துன்னு வந்தேன்னா ஸ்பட்டிக்கம் என்ன ஆகிடும்? மஞ்சள் ஸ்பட்டிக்கமாக ஆகிடும். இந்த ஸ்பட்டிக்கத்தினுடைய அந்த மஞ்சள் தன்மை வாயும் தன்மை இருக்கு இல்லையா, அதற்கு பேர் உபாதின்னு பேர். தான் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தாலும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஸ்பட்டிக்கம் ஆஸ் தோ ஆட்ரிபியூட்டட் எல்லோ இருக்கு இல்லையா, அதற்கு பேர் உபாதி, உபாதின்னு பேர். அப்போது அந்த உபாதி வந்து நிற்கிருஷ்ட உபாதி. ஓகே, இப்போது சூரிய வெளிச்சம் வந்து வெண்ணிலாவில் சந்திரனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எப்படி இருக்குது? ஹோல் பூமிக்கு நைட்டு லைட்டு வருது இல்லையா? இதே சூரிய வெளிச்சம் நான் வச்சுன்னு இருக்கிற ஃபேஸ் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ லைட்டு வரும்? ஒரு பாதி ரூமுக்கு லைட் வரும், அவ்வளோதான் இல்லையா? அப்போது சூரிய வெளிச்சம் வந்து ஜாஸ்தியாக எடுத்து கம்மியாக எடுத்தா டிவைட் ஆகிடுதா? சூரிய வெளிச்சம் டிவைடே ஆகலை. என்ன ஆயிருக்கு? அந்த சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆர் என்க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த மீடியம் இருக்கு இல்லையா, அந்த மீடியமை பொறுத்து ஆஸ் அ ரிசல்ட் ஒரு நியூ என்டிட்டி வருது இல்லையா, ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு ஒரு என்டிட்டி வருது இல்லையா. அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டு வந்து ஒரு லைட் எப்படி இருக்குது? ஹோல் பூமிக்கு லைட் கொடுக்கறது. ஒரு லைட் எப்படி கொடுக்கறது? வெறும் ஒரே ஒரு சின்ன ரூமுக்கு லைட்டு கொடுக்கறது. கரெக்ட். பட் தி இன் எசன்ஸ் ரெண்டுமே சன்லைட்டு தான். தோ மூன் லைட் அண்ட் மிரர் லைட்டுன்னு சொன்னாலுமே போத் ஆர் சன்லைட் ஒன்லி. சரியா? அந்த மாதிரி த ஆத்மா, த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் இஸ் ஏக வஸ்து. அது எந்த உபாதி எந்த மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் ஆனது அமையிறது. இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆனது அமையிறத வந்து சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுறதுன்னா ரெண்டாக பிரிக்கிறது. ஒன்று வந்து சமஷ்டி, இன்னொன்று வந்து வியஷ்டி அப்படின்னு பிரிக்கிறது. தென்னந்தோப்பில் எப்படி இருக்கும்? தென்னந்தோப்பில் என்னெல்லாம் இருக்கும்? தென்னந்தோப்பு இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? தென்னை மரம். அப்போது ஒரு தென்னை மரமும் ஒரு இண்டிவிஜுவல் தென்னை மரமும் மேக் த தோப்பு. கரெக்ட்? தே டிட்டர்மின் த என்டையர் தோப்பு. இண்டிவிஜுவல் தென்னை மரம் தென்னந்தோப்புலேருந்து வேறானதா இல்லை அதில் சேர்ந்ததா? சேர்ந்தது. கரெக்ட்.
அப்போது அப்போ தென்னந்தோப்புன்னு ஒரு டோட்டாலிட்டி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டோட்டாலிட்டிக்குள்ள அந்தர்கதமாக அதுக்குள்ள டிவிசிபிலிட்டி இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டஃப்பாக இல்லையே? டஃப்பாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது? இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல்னு இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல்ன்ற நோஷன் அந்த நோஷன் வெறும் நேம் அண்ட் ஃபார்மை பொறுத்து இருக்குது. ஆத்மா கிருஷ்ணம் லோகம் இமம் ரவிஹி எங்கே வருது? பகவத்கீதாவில் வருது. யதா யதா பிரகாஷ யத் ஏகம் லோகம் இமம் ரவிஹி பிரஜானம் மதம் செக் பண்ண. எப்படி ஒரு பிரகாசம் தான் எல்லாமாக இருந்து ஆனால் ரிஃப்ளெக்டட் லைட்டு பலதாக தோன்றுகிறதோ, ஏக ஆத்மா இதுவாக ஜீவாவாகவும் அந்த ஆல் ஜீவாஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸோடைய டோட்டல் பரமாத்மாவாகவும் தோன்றுகிறது. ஆஸ் அ ஜீவா என்னுடைய மைண்டோடைய கேப்பபிலிட்டி லிமிட்டடாக இருக்கும். பரமாத்மாவோடைய கேப்பபிலிட்டி எப்படி? டோட்டலாக இருக்கும். ஆஸ் அ ஜீவா என் பர்ஸில் 1000 ரூபாய் இருக்கும். பரமாத்மா கிட்ட என்ன இருக்கு? டோட்டல் குபேரா அண்ட் லக்ஷ்மி. அவருக்கு he is controlling. சரியா? ஆஸ் அ ஜீவா என்னுடைய புத்தி எவ்வளோ இருக்கு? என்னோட புத்தி ஏதோ கொஞ்சம் தான் யோசிக்க முடியுது. ஒரு 2-3 பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ் தான் என்னால் கெயின் பண்ண முடியும். பரமாத்மா ஆஸ் அ டோட்டல் எப்படி இருக்காரு? ஆல் நாலேஜ் பரமாத்மா. அப்படி ஆட்ரிபியூட் வைஸ் நம்ம பார்த்தோன்னா சமஷ்டிக்கும் வியஷ்டிக்கும் என்ன ஆகிடுறது அப்படின்னாக்கா, ஒன்று இன்ஃபீரியராகவும் இன்னொன்று சுப்பீரியராகவும் தோற்றமளிக்கிறது. இது 1, 2, 3 அதாவது அல்பம் அப்படின்னு சொன்னோன்னா அது டோட்டல்னு சொல்கிறோம். ஆப்போசிட்டாக போயிடுறது. ஆப்போசிட்டாக போனதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, மகா வாக்கியம் சாஸ்திரத்துடைய முக்கியமான தாத்பரியத்தை டீச் பண்ணும்போது 2 ஆப்போசிட்டை ஒன்றா சேர்க்குற அந்த வாக்கியங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். நானா ஜெகத் காரணம், நானா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், நானா சர்வசக்திமான், நானா சர்வஜன், நானா அந்த நானா அப்படிங்கிறச்ச அந்த நான்ன்ற வார்த்தை இஸ் நாட் கான் த்ரூ ஆத்மாக்காக விசாரம். ஆத்மாக்காக விசாரம் எங்கே இருக்குது? தத்துவபோதா. அந்த மாதிரி ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நான்ன்ற சொல்லோடைய அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பரமாத்மா அப்படின்ற சொல்லோடைய அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுண்டு ரெண்டுத்தினுடைய எசென்ஷியலி 2 இருக்கு. திஸ் மைக் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் டேக்கிங் த கிளாஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன எசென்ஷியல்? இம்பார்ட்டண்ட்டுன்னு அர்த்தம். இது இல்லைன்னா கிளாஸ் கஷ்டம் அப்படின்னு. ஒன்று என்ன எசன்ஸ் இருக்குது. என்ன எசன்ஸு? லெமனோட எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், அதெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எசன்ஸ் என்ன பண்ணும்? தண்ணியில் கலந்துன்னா இந்த ஹோல் வாட்டர் பிகம்ஸ் வாட்? பைனாப்பிள் ஜூஸ். அப்போது எசென்ஷியலி எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசென்ஷியலி பரமாத்மாவோடைய எசன்ஸ் என்ன? எசென்ஷியலி ஜீவாத்மாவோடைய எசன்ஸ், ரெண்டுத்தோடைய எசன்ஸ் ஏக சைத்தன்ய ஆத்மா. இதை தான் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறார். மூவ் ஆன் டு 13. ஸ்வப்னே சஜீவ சுகதுக்க போக்தா ஸ்வமாயயா கல்பித ஜீவலோகே சுஷுப்தி காலே சகலே விலீனே தமோ விபூத சுகரூபமேதி. அப்போ போன மந்திரத்தில் ஜாகிரத் அவஸ்தா பற்றி சொன்னார் இல்லையா? போன மந்திரத்தில் ஜாகிரத் அவஸ்தா பற்றி சொல்லிவிட்டு இங்கே என்ன சொல்கிறார்? அதே மாதிரி சொப்ன அவஸ்தாவை சொல்கிறார். எப்படி மாயாவினால் மோகிக்கப்பட்டு ஜாகிரத் அவஸ்தையில் அவன் என்ன ஆயிடுறான்? கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஸ்திரீ அன்ன பானாதி விஷயங்களில்
காவோ பீவோ மஜா கரோ பண்ணுறானோ, அதே மாதிரி அவனுடைய என்ஜாய்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர் இன் ஸ்வப்னம். ஸ்வப்னம் ஆல்சோ நம்மளுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஸ்வப்னத்தில் பெருமாள் அபிஷேகம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்சம் நல்லா கர்மம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸ்வப்னத்தில் எருமாடு துரத்திட்டுனா நம்ம கர்மா கழியறதுன்னு அர்த்தம். அப்படி தான் பார்க்கணும். ஸ்வமாயையா எப்படி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து மாயாசக்தியினால் ஆத்மா வந்து இந்த மொத்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சதோ, அப்படி சிருஷ்டித்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஜாகிரத் அவஸ்தை ஜீவா அவனுடைய நித்ரான்ற மாயையினால் என்ன பண்ணுறான்? ஸ்வப்ன லோகத்தை சிருஷ்டிக்கிறான். நாமளும் வந்து லோகம் சிருஷ்டிக்கிறோம், அதை ஸ்திதி பண்ணுறோம், அதை லயம் பண்ணின்னு இருக்கோம். அதுதான் சொல்கிறது. ஸோ 2 விதமான சிருஷ்டி இங்கே சொல்லப்படுறது. ஒன்று ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஈஸ்வர சிருஷ்ட ஜகத்து, இன்னொன்று வந்து ஜீவ சிருஷ்ட ஜகத்து. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிருஷ்டினாலே அது வந்து ஈஸ்வரா. அப்போது ஈஸ்வர சிருஷ்ட ஜகத்தில் நான் இருக்கேன். நான்ன்ற அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சிருஷ்டம் பண்ணுற அந்த சிருஷ்டியில் இல்லை நானே தான் அந்த சொப்னலோகமாக இருக்கேன். சரியா? அப்போது இந்த எவ்ரி வேர்டு கன்ஜங்ஷன் கமா ஃபுல் ஸ்டாப் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரியா? அப்போது சுஷுப்தி காலே சகலே விலீனே. சுஷுப்தி அப்போ சொப்ன காலத்துலேயும், சொப்ன காலம் எப்படி? எந்த விதமான விஷயமும் இல்லாமல் ஃபுல்லாக லீனமாகிறது வந்து சுஷுப்தி காலம். அங்கே என்ன நடக்கிறது? போத் ஈஸ்வர சிருஷ்ட ஜீவ சிருஷ்ட ரெண்டுமே, அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் ரெண்டுமே வந்து அங்கே லீனமாகிற ஸ்டேஜுக்கு பேர் ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அப்போ அந்த சுஷுப்தி அவஸ்தா இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கா? அந்த சுஷுப்தி அவஸ்தா பிளிஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிஸ், ஆனந்தமாக நன்னா தூங்கினேன். நன்னா தூங்கினேன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? நன்னா தூங்கினேன்னு தான் சொல்ல போகிறேன். நான் போய் நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமே வச்சு நெக்ஸ்ட் டே கேட்டு போகிறேன், என்ன நல்லா தூங்க போகிறேன்னு சொன்னேன். எங்கே நம்மளால் நாம் முயற்சி பண்ணி நல்லா தூங்க முடியாது. ஐ had been putting all effort to sleep well. No, to sleep well you have to shed all efforts. Sleeping is not a result of an effort. இல்லையா? அப்போது அந்த தூக்கம்ங்கிறது வந்து என்ன? சுகமான ஒரு விஷயம். எந்த விதமான ஐ நோஷன் தப்பாக இருக்கிறதுனால ஏற்படுற மிஸ்கன்செப்ஷனோ எதுவுமே இல்லாமல் இருக்கிற டெம்பரரி ஸ்டேட் ஆஃப் பிளிஸ். சரி, ஏன் அது வந்து கண்டினியூவே ஆக மாட்டேங்கிறது? இந்த டீப் ஸ்லீப்லேருந்து ஏன் அந்த டீப் ஸ்லீப் ஆனந்தமாக இருந்தால் நம்ம பாட்டுக்கு தூங்கிகிட்டே இருக்க மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணோம்ல. யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ தூங்க முடியாது அப்படின்னு. ஏன் ரெக்கார்டு 16 hours, அதுக்கு மேலே முடியல. இன்னும் கண்ணை முடியணும், தூங்க முடியல. 12 ஏன் தூங்கிகிட்டே இருக்க முடியல? சரி, தூங்கின்னு இருக்கிற ஆளை எழுப்புற ஆள் யார் எழுப்பி விட்றா? நம்மளுடைய கர்ம வினை. சிம்பிள் ஆன்சர், கர்மா தான் எழுப்பி விடும். ஒன்று நம்ம பிராரப்தமாக நம்மளை சுற்றின்னு இருக்கிற அப்பா தாத்தா அப்பத்தா இதெல்லாம் அவெல்லாம் வந்து யாராவது வந்து டமால்னு பாத்திரத்தை கீழ்படுவா. இல்லை நம்மளுடைய பாடியில் நாம் கொண்டு வந்து ஏதாவது ஒரு பார்ட்டை உள்ள மேல் ஃபங்க்ஷன் அப்படி தூக்கத்தில் எழுந்துக்கிறச்சே வாந்தி இடத்துல எழுந்துப்பான். இல்லை ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். பாப்பா இல்லை கொசு
ஆனால் அந்த கொசுக்கெல்லாம் கூட அசராமல் தூங்குற ஆள் இருக்கான். மேலெல்லாம் 10 கொசு இருக்கும், அவன் பாட்டுக்கு தூங்கின்னு இருப்பான். நமக்கு வந்து அதை தட்டலாமா வேண்டாமான்னு தெரியாது, ஏதுன்றுவானோ அப்படின்னு. அதனால் கர்மா வந்து ஒன்று நமக்கு பிராரப்தமாக வெளிப்படுறது, இல்லை நம்மளுடைய ஆகாமி தான் தூங்கின்னு இருக்கேன்னு ஆகாமி இல்லை, சஞ்சிதத்துலேருந்து அந்த பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, அது வேலை பண்ணி ஒன்றை எழுப்பி விட்டுடும். நீ ட்ரை பண்ண, எப்படி வேணால் பண்ணேன். உள்ள என்னென்னா நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு சுஷுப்தி வந்து ஒரு விருத்தி அப்படின்னு சொல்கிற பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதையா. நித்ரா வந்து ஒரு ஸ்மிருதி அப்படிங்கிற. ஸ்மிருதினா என்ன? இட் இஸ் நாட் அன் manifested thought, but it is kind of an unmanifest thought which you can recognize after you wake up. அப்படி இருக்கிற அந்த நித்ரா ஸ்மிருதி இருக்கு இல்லையா, அந்த நித்ராலேருந்து டக்குன்னு எழுப்பி விட்டு. எனக்கு தெரியல, நிறைய தடவை நான் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பயந்துக்கணுன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு மொழி போகிறோம். ஏதோ ஈஸ்வரன் பண்ணுறான் அந்த மாதிரி இருக்கு. இப்போது ஃபர்தராக என்ன பண்ணலாம், இந்த ஜீவாத்மா இருக்கான் இல்லையா, இப்படி இருக்கிற இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான், 3 விஷயத்தை என்ஜாய் பண்ணுறான். என்ன 3 விஷயம் என்ஜாய் பண்ணான்? ஜாகிரத்தில் என்ன பண்ணுறான்? ஸ்திரீ, அன்னபானை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது டிஸ்கோ, டான்ஸு, ஈசிஆர் எல்லாமே என்னது? ஜாகிரத அவஸ்தாவில் என்ஜாய். சொப்ன அவஸ்தாவில் அப்படியே ஏம்மா எழுப்பி விட்டேன், தூக்கத்துலையா சொப்னத்துலையாவது என்ன சந்தோஷமாக இருக்க விட மாட்டியா அப்படின்னு வரைக்கும் அங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணுறான். ஏதோ என்ஜாய் பண்ணுறானோ இல்லை துக்கப்படுறானோ, ரெண்டுமே நடக்கும். சுக துக்கம் ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே இல்லாத ஒரு ஆனந்த நிலை எதில் இருக்குது? சுஷுப்தியில் இருக்குது. இப்படி 3 விதமான ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி 3 விதத்தில் வந்து அவன் வந்து இருக்கான். அந்த விஷயம் வந்து ஃபர்தராக அதை எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பிரம்மாஜி பார்ப்போம் அடுத்ததில். புனశ్చ ஜன்மாந்தர கர்மயோகாத் சயேவ ஜீவ ஸ்வபதி பிரபுத்தः புரத்ரயே க்ரீடதி யஸ்ச ஜீவः ததஸ்து ஜாதம் சகலம் விசித்ரம் ஆதாரமானந்தமகண்டபோதம் யஸ்மின் லயம் யாதி புரத்ரயஞ்ச. அப்போ எது எழுப்பி விடுறது அவனை? கர்மம். புனశ్చ மீண்டும் தூங்கினா போறாது, திருப்பி என்ன ஆயிடுறதான்? ஜன்மாந்தர கிருத கர்ம. ஜன்மாந்தரமாக இந்த ஜென்மமோ போன ஜென்மமோ எனக்கு என்னன்னு தெரியல சார், சின்ன வயசுலேருந்து 4 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்க முடியாது. போன ஜென்மத்தில் பண்ண கர்மா விடாது, தூங்க விடாமல் பண்ணுறது ஒன்று. என்ன பண்ண முடியும்? கர்மாவோட வினை தான். அப்போ புனశ్చ திருப்பி என்ன பண்ணுறதா? அந்த ஜீவா எழுந்துக்கிறானா, திருப்பி ஜாகிரத அவஸ்தாக்கு வரான். ஏய், ஐ எம் அவேக், ஆர் யூ அவேக்? நோ அப்படின்னு யாராவது பதில் சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு தப்பு. ஆர் யூ அவேக் அப்படின்னு ஆன்சர் பண்ணாமல் ப்ளூ டிக் வந்தாலே ஆன்சர்டு, கொஸ்டின் இஸ் ஆன்சர்டு. அப்போது புனశ్చ அந்த கர்மமானது அவனை எழுப்பி விட்டுரும். சயேவ ஜீவஹா ஸ்வபதி பிரபுத்தஹா. திருப்பி எந்த ஜீவா தூங்கினானோ அவனே எழுந்துக்கிறானா. எவ்வளோ பகவானுடைய கருணையே கருணை. நம்ம மாட்டில் தூங்குகிற ஆள் தூங்கினதுக்கப்புறம் வேறு யாரோ ஆள் வந்து அதில் எழுந்துட்டான்னா என்ன ஆகும்? பகவானோட சிஸ்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த உடம்பில் இந்த சூக்ஷ்ம சரீரம்னு டைப் பண்ணி வச்சுருக்கான். தே ஆர் மேரிட் டுகெதர். இன்கேஸ் அது வந்து ஃப்ரீயாக விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. எப்படி? நீ எந்த கம்ப்யூட்டரில் வேணால் எங்கேருந்து வேணால் VPN மூலமாக டமால்னு லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போது அந்த ஃபயர்வால் தாண்டி வந்துட்டேன்னா நீ லாகின் பண்ணி, அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுது? அதுக்கு பேர் கூடு விட்டு கூடு பாயறதுலாம் சொல்லுவாள். அது வந்து நேச்சுரலாகவே பகவான் திடீர்னு இருந்துட்டான். இந்த பாலா எழுந்துடுறா. யார் பாலா? ஏய் கண்ணா, யாரை பார்த்து கண்ணான்ற?
நீ யார், நான் யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வேறு ஏதோ ஒரு சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த சரீரத்தில் இருந்துட்டு அப்படிலாம் ஆகாது. அதே இந்த ஸ்தூல சரீரத்தில் எந்த சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்கித்தோ அதே சரீரத்தில் அந்த சூக்ஷ்ம சரீரமே தான் அப்படி எழுந்துக்குவோம். அப்படி எழுந்து என்ன பண்ணுறதான், இப்படி புறத்ரய கிரீடதி 3 புறங்களில் விளையாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆட்டம், பிளேயிங். என்ன பிளே? சொப்ன ஜாகிரத சுஷுப்தி, சொப்ன ஜாகிரத சுஷுப்தி. என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமோ நம்ம? சேர், அது என்ன மியூசிக்கல் சேர், இங்கே போய் உட்காரணும், அங்கே போய் உட்காரணும், இங்கே போய் உட்காரணும். யார் உட்கார்றா? ஆஸ் தோ ஆத்மா ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தியில் வந்து ஜீவனாக தன்னை தோற்றுவித்து கொண்டு 3 புறத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த சைக்கிள் கோயிங் ஆன். இந்த சைக்கிள் எது மட்டும் போகுமா? ஞானம் மட்டும் இந்த சைக்கிள் போகும். ஞானத்துக்கு அப்புறம் இந்த சைக்கிள் என்ன ஆகும்? அந்த சைக்கிள் பொய்ன்னு புரிஞ்சுப்போம், அவ்வளோதான். ஞானத்துக்கு அப்புறம் இந்த சைக்கிள் கட் ஆகிடும். அப்படின்னா ஞானி தூங்காமல் அப்படியே இருப்போம், கண்ணெல்லாம் சவச்சவன் ஆகிடும். இப்போது ஞானத்தில் வந்து இந்த 3 அவஸ்தை யாருக்கு இருக்கும்? ஞானத்தினால என்ன ஆகும்? ஜீவாத்மா என்ன சொல்லுவான்? ஞானம் இல்லாமல் நான் 3 அவஸ்தையிலையும் இருந்தேன், 3 அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொப்ன அவஸ்தா எனக்கு, ஜாகிரத அவஸ்தா எனக்கு, சுஷுப்தி அவஸ்தா எனக்குன்னு சொல்லுவான். ஞானம் வந்ததுக்கப்புறம் ஜீவாத்மா என்ன சொல்லுவான்? ஞானம் வந்ததுக்கப்புறம் ஜீவாத்மா என்ன சொல்லுவான்? ஞானம் வந்ததுக்கப்புறம் ஜீவாத்மா என்ன சொல்லுவான்? அதுக்காக தான் வெயிட்டிங். ஞானம் வந்ததுக்கப்புறம் ஏது சார் ஜீவாத்மா? ஞானம் வந்ததுக்கப்புறம் ஜீவாத்மா தன்னை ஆத்மாவாக உணர்ந்ததனால் இந்த 3 நிலைகள் எனக்கில்லை, என்னால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த உபாதி ஏதோ சுத்துறா மாதிரி சுத்துறதை வழிஞ்சு நான் எப்போவுமே அசங்கமாக, அவ்யயமாக, அவ்யக்தமாக, அக்ஷரமாக இருக்கிற பரமஸ்வராட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். அப்போது திரிபுராந்தகாரி யார்? திரிபுராந்தகாரி, திரிபுரத்தை எழுத்தவர் யார்? திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமஹ. அவர் வந்து 3 புறத்தையும் எரித்தவராம். அப்போ அந்த டிவிலாம் பார்த்தெல்லாம் தெரியல. அப்படி அந்த 3 புறமும் திரிபுராசுரா, என்னம்மா அந்த அசுரன் பேர் என்ன? திரிபுராசுரன் அப்படி சுற்றிகிட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து புராணிக்கில் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி அல்டிமேட் நாலேஜ். அதை வந்து அப்படியே 3 புறமும் ஒன்றா சேர்ச்சே டக்குன்னு ஒரு அம்பை விட்டுட்டு 3த்தையும் டமால்னு அடிச்சுடுவார் அவர். அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 அவஸ்தைக்கு உட்பட்ட ஜீவன் நான் இல்லை, எந்த அவஸ்தைக்குமே உட்படாத எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் ஆத்மா நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவர். அப்போது காரண காரிய விலக்ஷணம் ஆத்மா. எந்த காரணக்கும் காரியத்துக்கும் நான் வந்து உட்பட்டவன் கிடையாது. ததஹாத்து சகலம், இங்கே என்ன இருக்க? சகலம் ததஹாத்து ஜாத்தம் சகலம். அந்த ஆத்மாவிலிருந்து தான் அனைத்துமே தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பரமாத்மா சிருஷ்டிக்கு காரணம், ஜீவாத்மா அவன் பண்ணுற அந்த சொப்ன சிருஷ்டிக்கு காரணம். அப்போது ஆத்மா இந்த சிருஷ்டி காரணம், இந்த ஹோல் சிருஷ்டி வந்து காரண காரியத்தில் பார்த்தோன்னாக்க நாமரூபத்தை நீக்கிட்டோன்னா இருக்கிறது ஒன்லி
ஆத்மா ஏவ அகம், அகம் ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் தி அப்சல்யூட் ஸ்டாண்ட் பாயிண்ட், அதாவது இது மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜீவாத்மா எப்படி வந்தான்னு சொல்லி, அந்த ஜீவாத்மா எப்படி 3 அவஸ்தைகளில் சுற்றுறான்னு சொல்லி, அந்த 3 அவஸ்தையில் சுற்றுற அந்த ஜீவாத்மாவுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி, எப்படி அவன் அந்த ஆத்மாலேருந்து தான் எவன் தன்னை ஜீவாத்மாவை நினச்சுட்டானோ அவன் உண்மையாகவே ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில் அவனிலிருந்து தான் ஜாக்ரத், சொப்னா, சுஷுப்தி அனைத்துமே தோன்றி இருக்குன்னு சொல்லி, அப்படிப்பட்ட அப்சல்யூட் அந்த பிரம்மனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து என்ன சொல்கிறார், அகண்ட போதம். அகண்ட போதம்னா என்ன, சைத்தன்ய ரூபம். சாக்ரத் அவஸ்தையை அறிபவனாகவும், சுஷுப்தியை அறிபவனாகவும், சொப்பனத்தை அறிபவனாக, அறிவு ஸ்வரூபமாக இருப்பவன் நானுன்னு உணர்ந்த அந்த அகண்ட போதம். தூங்கும்போது நீங்கள் இருந்தேலா இல்லையா? நேற்றுக்கு உங்கள் ரூமில் தூங்கினேல், உங்கள் ரூமில் தான் இருந்தேலா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்கள் இல்லாமல் போயிட்டேன்னா திருப்பி காத்தால் எழுந்துக்க முடியாது. நான் இருந்தேன், நான் தூங்கினேன் அப்படின்னு அந்த நான், தட் அகம் அஸ்தி, ஐ ஆம் அப்படிங்கிறதுல வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஆல் த 3 அவஸ்தாஸ். ஐ ஆம் கண்டினியூஸ். ஐ ஆம் வேக்கிங், ஐ ஆம் ட்ரீமிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படின்னு இந்த ட்ரீம் ஸ்லீப் அப்படிங்கிற அந்த அந்த தோற்றத்துக்குள்ளே போயிட்டு வர ஆளாக நான் இருக்கேன். ஆனால் நான் அதுவாக இல்லை. ஏன்? அதெல்லாம் என்னிடமிருந்து தோன்றியது. நான் சர்வஸ்ய காரணமாக இருக்கேன். அப்போது என்னுடைய நேச்சர் என்னவா? ஆனந்தம். ஆனந்தம், அகண்டபோதம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லி எஸ்மின் லயம் யாதி புரத்ரயம். அப்படி எண்ணில் தான் வந்து இந்த 3 அவஸ்தைகளும் எண்ணில் ஒடுங்கியவை அப்படின்னு. அப்போ நைஸாக என்ன பண்ணார் அப்படின்னா, சன்னு ஆரம்பித்தார். ச சிவஹா, ச இந்திரஹா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அந்த ஆத்மா, அந்த பிரம்மன் என்னது? மாயாவினால் பரிமோகிக்கப்பட்டு பரமாத்மாவாகவும் ஜீவாத்மாவும் தோற்றுவித்து, அந்த ஜீவாத்மாவாக தோற்றுவித்தவன் 3 அவஸ்தைகளில் சக்கரமாக சுற்றி, அதில் வந்து அவன் ஞானம் அடைந்து என்ன தெரிஞ்சுக்கிறான்? நான் தான் எல்லாத்தையும் தோற்றுவித்தேன்னு தெரிஞ்சுண்டு அந்த எதுவோ அது அகம்னு புரிஞ்சுக்கிறான். சஹ அகம் சோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போது இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, மந்த்ரா 14 மகா வாக்கியம். அப்படி சொல்லி ஃபர்தராக என்ன பண்ணுறார்? மந்த்ரா 15 முடிச்சிடணும். ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதிராபஹ பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. அப்போ என்ன சொல்கிறார்? அப்போ இந்த மாயா சக்தியை கொண்டு ஆத்மாவாகிய நானே தான் ஜீவாத்மாவையும் தோற்றுவித்திருக்கேன், பரமாத்மாவையும் தோற்றுவித்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஹோல் சிருஷ்டியை நான் தான் தோற்றுவித்திருக்கேன். எப்படி? திருப்பி அந்த சொப்ன திருஷ்டாந்தத்தில் மைண்டை கொண்டு வரணும். எப்படி வந்து நான் வந்து சொப்னத்தில் வந்து சொப்னத்தை அனுபவிக்கிற அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நானையும் தோற்றுவித்து, அந்த நான் அனுபவிக்கிற அந்த மலை பள்ளத்தாக்கு எக்ஸட்ரா ஆல் சீன்ஸ் இந்த சொப்னம் அதையும் நானே வந்து சிருஷ்டி பண்ணி அதில் இருக்கிற ஒரு அனுபவங்கள் எல்லாம் நான் சிருஷ்டி பண்ணுறேனோ அதே போல் அந்த சொப்னம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆத்மா மாயான்ற சக்தியினோட அனைத்தையும் சிருஷ்டிச்சிருக்கு. ஸோ நான் என்னிலிருந்து தான் பிராணன் தோன்றியது, என்னிலிருந்து தான் மனசு தோன்றியது, என்னிலிருந்து தான் அனைத்து இந்திரியங்களும் தோன்றியது. யஸ்மாத் கஸ்மாத் ஆத்மா அகம் தஸ்மாத் பிராண மன சர்வ இந்திரியாணிச்ச அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த இண்டிவிஜுவல் லெவல் மட்டும் இல்லை, டோட்டல் கூட என்னது? கம் வாயுஹு ஜோதிஹி ஆபஹ
பிருத்திவி. இந்த பஞ்சபூதமும் நான் தான் தோற்றுவித்தேன், என்னிலிருந்து தான் வந்தது. தாங்கலை சுவாமி, நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. நானா நானா அப்படின்னா சிரவணம் பண்ணணும்னு அர்த்தம். நான்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். எல்லாமே ஆத்மாவிலிருந்து தோன்றியது எல்லாமே. அதில் இங்கே பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு கொஞ்சம் கருணையோடு போடுறார். யார்? அம்பாள் மேலே பக்தியோடு போடுறார். பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி, எல்லாரையும் தாங்கின்னு இருக்கேன் அந்த பிருத்திவி. அதுக்கு விஸ்வஸ்ய தாரிணின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார். அப்போது போத் த இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டாலிட்டி ஆர் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மை ஓன் செல்ஃப். நானே தான் ஜீவாத்மாவாகவும் அந்த ஜீவாத்மா அனுபவிக்கின்ற அனைத்து விதமான உலகங்களாகவும் நானே என்னை தோற்றுவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மந்த்ரா 16. யத்பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்யாயதனம் மஹத் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் தத்வமேவ த்வமேவ தத் தத்வமேவ த்வமேவ தத். ஜகத்காரணம் பரமாத்மா ஈஸ் காரிய ஜீவாத்மா. எது ஜகத்காரணம் பரமாத்மாவோ அதுதான் காரியமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. எதனுடைய பேசிஸில்? பரமாத்மாவனுடைய சாரம் சைத்தன்யம், ஜீவாத்மாவனுடைய சாரம் சைத்தன்யம். ரெண்டுமே ஒரே சைத்தன்யம் தான் இருக்க முடியும். ரெண்டு சைத்தன்யம் இருக்க முடியாது. ஒரே சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தினுடைய விஷயத்தில் இப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அதான் இது இதுதான் அது. நிஜமாக நான் அதுவும் எக்ஸ்ட்ராலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணல. அதான் இது இதான் அது அப்படிங்கிறது. அப்போ அதான் இது இதான் அதுன்னு எதுக்கு சொல்லணும்? ஒன்றா இருக்கிறத ஒன்றா இருக்குன்னு சொல்ல வேண்டாம். 5 = 5. இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். சரி, 8 = 5. அகெயின் நாட். அப்போ எது ஈக்குவேஷனாக வர முடியும்? 5 + 2 = 10 - 3. மாற்றிட்டேன். வேதாந்த சாரத்தில் வேறு நம்பர் கொடுத்தேன். அதே சொல்லக்கூடாது. ஜி தப்பாக சொல்கிறீங்க, 5 + 3 தான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி ஆகிடும்? த தேர்ட் பர்சன் இஸ் டாக்ஸி டிரைவர் மாதிரி ஆகிடும். 5 + 5 need not be equated. There is no need for an equation there. 8 = 5 cannot be equated. பண்ண முடியாது. அப்போது ஈக்குவேஷன் பாசிபிள் என்னென்னா 5 + 2. இந்த பக்கம் என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் 10 - 3. 5 இங்கே இல்லை, 2 அந்த பக்கம் இல்லை. இங்கே ப்ளஸ் இருக்குது, அங்கே மைனஸ் இருக்குது. இருந்தாலும் ரெண்டும் ஒன்று. therefore you bring it out as an equation. இதுதான் மகா வாக்கியம். மகா வாக்கியம் டு பி அண்டர்ஸ்டுட் லைக் திஸ். apparently seemingly different but intrinsically they are one and the same. essentially is the right word. essentially அதனுடைய சாரத்தினுடைய அடிப்படையில் ரெண்டும் ஒன்றாக இருந்து தோற்றத்தில் வித்தியாசமாக இருப்பதனால் தோற்றம் அனுபவம் அது என்னுடைய அறிவாக இருப்பதனால் தோற்றத்தை அப்படியே வச்சுண்டு அந்த அறிவை மாத்திர வேலை மகா வாக்கியம் பண்ணுறது. இது தோற்றம்பா, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அறிவு கொடுக்குறது. வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அழகாக கொடுக்குறது மகா வாக்கியம். தத்துவமேவ துவமேவ தத்து. இப்போது காரணம் பரமாத்மாக்கு என்ன ஸ்டேட்டஸ்? காரணம்ன்ற ஸ்டேட்டஸ். ஜீவாத்மாக்கு என்ன ஸ்டேட்டஸ்? காரியம்ன்ற ஸ்டேட்டஸ். அப்போ காரணம் காரியம். ஜஸ் அவர் ஹீரோ அரைவ்ஸ், வந்துட்டார். யாரு? பானை. பாட்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ்? காரியம். களிமண்ணுக்கு என்ன ஸ்டேட்டஸ்?
காரணம் அப்படின்ற ஸ்டேட்டஸ். சரியா? பாட்டு நீ பாட்டுக்கு சொல்லாத, உன் பாட்டுக்கு ஞாபகம் வந்து சொல்லிடுறேன். மகாராஜபுரம் சந்தானம் இருக்கார், ரொம்ப ஜோவியல் பர்சனாக. அவர் வந்து ஒரு வில்லேஜுக்கு போனார். வில்லேஜுக்கு போய் கச்சேரிலாம், ஒரு வில்லேஜில் வந்து போய் கச்சேரி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே முக்கியமான இருக்கிறவாளை வந்து யூ ஹவ் டு ப்ளீஸ் தம். நிறைய கச்சேரி வந்து பண்ணிவிட்டு வந்தோன்னா அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வில்லேஜில் ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் வந்து என் பையன் வந்து மிருதகம் கற்றுக்கிறான், ஒரே ஒரு கச்சேரியில் உங்களுக்கு வாசிச்சிட்டேன்னா அவனுடைய இது செட்டில் ஆகிடும். இல்லை சிலரும் நோ சொல்ல முடியாது, சரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் தெரிஞ்ச நான் ஒரு 2 minutes பேசிட்டுமா அப்படின்னு சில பேர் ஒன்றும் சொல்ல முடியாது, பேசும்போது தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி மகாராஜபுரம் பையன் இவர் ரொம்ப பையன் சாதாரணமாக இருக்கான், அவன் அப்பா ரொம்ப க்யூரியஸ். அப்படி வந்து மகாராஜபுரம் சந்தானத்தை வந்து கேட்டான், பையன் எப்படி வாசித்தான் சொல்லுங்களேன், உங்கள் வாயில் சொல்லுங்களேன், எப்படி வாசித்தான் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார்னு பார்க்குறேன், அவர் சொல்லவே மாட்டேங்கிறார், சைலண்டாக இருக்கு. முதல்ல என் பாட்டுக்கு வாசித்தான், அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசித்தான். அதுக்கும் வாக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒரு நல்ல ஜோக்கோடு முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு தான் அப்படி பண்ணேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.